ஓநாய் மற்றும் அதன் உண்மையான சக்தி. ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய ஓநாய் கூட்டம் வாழ்ந்து வந்தது. அந்த கூட்டத்தின் தலைவனாக ஒரு சக்தி வாய்ந்த, புத்திசாலி ஓநாய் இருந்தது. அதற்கு விர்வாக் என்ற பெயர். விர்வாக் மற்ற ஓநாய்களை விட வலிமையானதும் கூர்மையான புத்திக்காரனுமாக இருந்ததால் கூட்டத்தில் அனைவரும் அதனை மதித்தனர். நெருக்கடி நேரம் ஒரு நாள் அந்தக் காட்டுக்கு ஒரு புதிய ஆபத்து வந்தது. அருகிலுள்ள மனிதர்கள் அதிக அளவில் மரங்களை வெட்ட ஆரம்பித்தனர். இதனால் ஓநாய்களின் இருப்பிடம் குறைந்து உணவுக்காக வேட்டையாடுவதற்கு இடமே கிடைக்கவில்லை. கூட்டத்தின் பலரும் பசித்து ஆற்றல் இழந்தனர். விர்வாக் இதை உணர்ந்து ஒரு தீர்வைக் கண்டுபிடிக்க நினைத்தது. அது கூட்டத்துடன் பேசிச் சொன்னது, நாம் இந்த காட்டிலிருந்து நகர வேண்டும். ஒரு புதிய இடம் தேட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் சில ஓநாய்கள் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. இங்கு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நாம் எங்கேயும் செல்ல முடியாது என்று அவர்கள் கூறினர். விர்வாக் எடுத்த முடிவு. விர்வாக் மிகவும் புத்திசாலியான ஓநாய். அது தனியாகவே ஒரு பயணத்தைத் தொடங்கியது, ஒரு புதிய மற்றும் பாதுகாப்பான இடத்தைத் தேடி. அது பல காடுகளையும் மலைகளையும் கடந்து இறுதியாக ஒரு பெரிய பசுமையான பள்ளத்தாக்கை கண்டுபிடித்தது. அந்த இடத்தில் உணவிற்கேற்ப காட்டுமான்கள், நீர் நிரம்பிய ஆறுகள் இருந்தன. உடனே விர்வாக் திரும்பி தனது கூட்டத்தினரை அழைத்து வந்து அந்த புதிய இடத்தை காட்டியது. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து விர்வாக் கூறியதை ஏற்றுக்கொண்டனர். ஒரு புதிய தொடக்கம் இப்போது. அந்த ஓநாய் கூட்டம் அந்த புதிய பள்ளத்தாக்கில் அமைதியாக வாழத் தொடங்கியது. விர்வாக் மீண்டும் தலைவராக இருந்து தனது புத்திக்காக அனைவராலும் மதிக்கப்பட்டது. இதிலிருந்து ஒரு பாடம் தெரிகிறது. மாறிக்கொள்ளத் தயாராக இருப்பதே உண்மையான புத்திசாலித்தனம்.